நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் தொகுதியில் போட்டியிட்ட எனக்கு 1,57,597 ரூபாய் செலவாகி இருப்பதாக தேர்தல் செலவின பார்வையாளர்கள் கூறியுள்ளனர். ஆனால் எனக்கு 87,000 ரூபாய் மட்டும்தான் செலவாகியுள்ளது. இதை நான் தேர்தலுக்காக செய்யவில்லை, பொதுமக்களுக்காகத்தான் செலவு செய்தேன். மேலும் ஏனாம் பகுதி மக்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையால் என்னை தேர்வு செய்து வருகிறார்கள். இதேபோல நானும் அவர்கள் தேவையை உணர்ந்து பணியாற்றி வருகிறேன். மேலும் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போட மாட்டேன். ஏனாமில் வாக்காளர்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. தேர்தலில் பணம், மது போன்றவை கொடுப்பது தொடர்ந்தால் சாதாரண ஏழை எளிய மக்களால் சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என்றார். தொடர்ந்து புதுவையில் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறினார். புனித வார தொடக்கமாக இன்று கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதனுடன் தொடங்கி சிலுவை பாதை போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் 24ஆம் தேதி ஈஸ்டர் பெருவிழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையான இன்று குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டது. இயேசு சிலுவையில் இறப்பதற்கு முன்பு செருசலேம் நகர் வீதியில் கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது வழிநெடுகிலும் மக்கள் ஆலிவ் மரக்கிளைகளை கையில் பிடித்தபடி ஓசன்னா பாடல் பாடினர். இதனை நினைவுகூரும் வகையில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலையை ஏந்தியபடி பவனியாக சென்று பிரார்த்தனை செய்வர். குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு புனித ஜென்மராகினி பேராலயத்தில் பங்கு மக்கள் கையில் குருத்தோலையை ஏந்தியபடி வீதியில் பவனி வந்தனர். பின்னர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று தூய இதய ஆண்டவர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று குருத்தோலை ஏந்தியபடி வீதியை வலம் வந்தனர். பின்னர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டு மக்கள் குருத்தோலையை ஏந்தியபடி வலம் வந்து சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று வில்லையனூர் லூர்தன்னை திருத்தலத்தில் குருத்து ஞாயிற்றை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்கள் முக்கிய வீதிகளில் குருத்தோலை ஏந்தி பவனி வந்தனர். பின்னர் தேவாலயத்திற்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றினர். அமைச்சர் கந்தசாமிக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க கோரி அவரது ஆதரவாளர்கள் சீனியர் எஸ்பி அதுல் கத்தாரியிடம் மனு அளித்துள்ளனர். அமைச்சர் கந்தசாமிக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க கோரி அவரது ஆதரவாளர்களான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், வழக்கறிஞர் முனுசாமி, கவுன்சிலர் ரமேஷ் உள்ளிட்டோர் சீனியர் எஸ்பி அதுல் கத்தாரியிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜவேலு மற்றும் அவரது ஆதரவாளர்களான ரத்தினவேலு, ஜெயபால், பிரகாஷ், அன்புராஜ் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கோசக்குமாரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும், அமைச்சர் கந்தசாமியை தாக்க திட்டம் தீட்டப்படுவதால் அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், மேலும் முதல்வர், உள்துறை அமைச்சர், தலைமை செயலர், உள்துறை செயலர், கலெக்டர், ஏம்பலம் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி, பாகூர் இன்ஸ்பெக்டர் ஆகியோருக்கும் மனு அளிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்ததால் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் விசைப்படகுகள் சீரமைக்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்ததால் புதுவை மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் ஓய்வெடுத்து வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மீனவர்கள் படகுகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிழிந்த வலைகளை சரி செய்யும் பணி, படகுகளை சீரமைக்கும் பணி,
இன்ஜின் பழுதுபார்ப்பு, பலகைகளை மாற்றும் பணி போன்ற சீரமைப்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக தமிழகத்திலிருந்து புதுவைக்கு தச்சர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். சீரமைப்பு பணி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தடைக்காலம் முடிந்தவுடன் மீண்டும் முனைப்புடன் தொழிலுக்கு செல்ல மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். இதனிடையே தடைக்காலம் என்பதால் மீன் கிடைக்காததால் கேரளாவிலிருந்து வரும் மீன் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மீன்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வீதியில் சென்று விற்பனை செய்யும் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளியனூர் மணவெளி ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ராமானந்த பாரதி சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். வெள்ளியனூர் கொம்யூன் மணவெளி திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருபுர சுந்தரி வளமுறை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் எனும் திருக்குட நன்னீராட்டு பெரும் சாந்தி விழா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் சௌபாக்கிய புவனேஸ்வரி பீடம் மௌனானந்த தபோவன ஸ்ரீ ராமானந்த பாரதி சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் 4ஆம் கால யாக பூஜை, விசேஷ திரவிய ஹோமம், மகா பூர்ணகதி, யாத்ரா ஹோமம், யாத்ரா தானம், கடம் புறப்பாடு போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. இதனையடுத்து விமானங்களுக்கு கும்பாபிஷேகமும் பின்னர் மூலவருக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் மற்றும் திருப்பணி குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஹீமோபீலியா தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் தொடர் மருத்துவ கருத்தரங்கு மற்றும் மருத்துவர்கள் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையும் ஹீமோபீலியா சங்கமும் இணைந்து ஹீமோபீலியா தினத்தை முன்னிட்டு தொடர் மருத்துவ கருத்தரங்கினை நடத்தியது. விழாவிற்கு ஹீமோபீலியா சங்க தலைவர் டாக்டர் நளினி தலைமை தாங்கினார். பின்னர் பல்வேறு தலைப்புகளில் டாக்டர்கள் தத்தா, பாவனா, வினோத், சுப்பையா ஆகியோர் உரையாற்றினர். இதையடுத்து ஹீமோபீலியா உறுப்பினர்களுக்கு சேவை செய்து வரும் மருத்துவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் ஹீமோபீலியா சங்கத்தினர் மற்றும் மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் தத்தா தலைமையில் ஹீமோபீலியா சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுவை திம்மநாயக்கன் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டார். புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் திம்மநாயக்கன் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 15ஆம் தேதி அணுக்கை விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று காலை கலசம் புறப்பாடு, விமானம் கும்பாபிஷேகம், மூலவர் கும்பாபிஷேகம், எஜமான உற்சவம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. விழாவில் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், ராஜாராமன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன், ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன், கவுன்சிலர் திருமுருகன், வீரசெல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடைபெற்ற மருத்துவ கல்வி கருத்தரங்கில் திட்ட இயக்குநர் மருத்துவர் ரங்கநாத் கலந்து கொண்டு வரவேற்று பேச்சாளர் பற்றி அறிமுகம் செய்தார். இதனையடுத்து புதுவை மகளிர் மகப்பேறு மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் கஸ்தூரி கலந்து கொண்டு பெண் கருத்தடை முறைகள் பற்றியும் அதன் தரம் மற்றும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளும் முறைகள், அதன் விளைவுகள் பற்றி தெளிவாக விளக்கி கூறினார். கருத்தரங்கில் மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன், தலைமை செவிலியர்கள், செவிலிய மாணவிகள் மற்றும் மணக்குள விநாயகர் கல்லூரி செவிலிய மாணவிகள் ஆகியோர் பங்கேற்றனர். நிறைவாக புதுவை மகப்பேறு மருத்துவமனை செவிலியர் கண்காணிப்பாளர் மல்லிகா நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.